தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தன் மீதான விசாரணைக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை முறையீடு செய்துள்ளார். தீபாவளி பட்டாசு தொடர்பான விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார். நீதிமன்ற சம்மனை எதிர்த்தும் தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். கடந்த 2022ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையின் பொழுது பட்டாசு வெடிக்கக்கூடாது என்று கிறிஸ்தவ அமைப்புகள் சார்பாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை யூடியூப் சேனலுக்கு ஒன்று பேட்டியளித்தார். அந்த பேட்டி அவருடைய கருத்திற்கு எதிராக இரு மதத்தவர்களுக்கிடையே வெறுப்புணர்வை தூண்டுவதாக சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மனு சார்பாக சேலம் நீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தும் அந்த சேலம் நீதிமன்றமானது சம்மனாக பிறப்பித்தது. அந்த சம்மனுக்கு எதிராகவும் விசாரணைக்கு எதிராகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கலானது செய்திருந்தார். ஆனால் அந்த மனு மீதான விசாரணையை ரத்து செய்வதற்கான ஒரு தடையை உயர்நீதிமன்றமானது பிறப்பித்தது. மேலும் அந்த புகாரை ரத்து செய்வதற்கும் உயர்நீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்தது. இந்த உத்தரவிற்கு எதிராக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சார்பாக தற்பொழுது மேல்முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் நீதிமன்றத்தினுடைய அந்த சம்மனை ரத்து செய்யவும் தனக்கு மீதான விசாரணைக்கு தடை விதிக்கவும் ஒரு கோரிக்கையை இந்த மேல்முறையீட்டு மனுவில் தற்பொழுது அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். மேலும் உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு என்பது ஏற்புடையதாக இல்லை, முழுமையான விசாரிக்காமல் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் தன்னுடைய அந்த மேல்முறையீட்டு மனு மீது முன்வைத்திருக்கிறார். இந்த மனு என்பது விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.